ஞானேஸ்வரியில் 18வது அத்தியாயம் ஸ்லோகம் 75 மற்றும் 76 பார்த்துடலாம். போன ஸ்லோகத்துல சஞ்சயன் தன்னுடைய அந்த பிரம்ம பாவத்தை எப்படி வர்ணித்தானோ கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் இந்த 2 ஸ்லோகங்களிடம் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். படிக்கிறேன். அந்த ஆனந்தத்தின் வேகம் அப்படி குறைவுபட்ட பின் அப்போ 8 சாத்வீக பாவத்துக்குள்ளேயும் சிக்கி திணறி போயிட்டான். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாவே கம்மியாயிடுச்சு. அந்த ஆனந்தத்தின் வேகம் குறைவுபட்ட பின் இப்போ அவன் அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றான். எப்படி பண்றான்னு பார்ப்போம். சஞ்சயன் பின்வருமாறு சொன்னான். ஐயா, எந்த விஷயத்தை உபனிஷத்துக்கள் அறிவா அறியாமல் இருந்து விட்டனவோ, உபனிஷத்துக்களுக்கே கூட அறியாமல் இருந்த விஷயம். ஆக்சுவலி வேதம் உபனிஷத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உபனிஷத் அப்படிங்கிறதும் ஒரு வேத மாதிரி தான் வச்சுக்கோங்க. நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே ஆகமம் என்று சொல்லப்படுகின்றது. இது இறைவனால் உருவாக்கப்பட்டதுன்னு கூட நீங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த உபனிஷத்துக்களே அறியாத விஷயம் கூட என் கண்ணனின் வாயால் நான் அறிய பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சந்தோஷப்படுறான். அந்த விஷயத்தை வியாசருடைய பிரசாதத்தால் நான் கேட்க பெற்றேன். ஏன்னா கண்ணனுடைய அந்த விஷயம் வியாசரனுடைய அந்த 3வது கண் வழியாக, அதாவது டிவி வழியா பார்க்க முடிஞ்சதுனாலதான் இவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்றதுனால வியாசருக்கும் சேர்ந்து நன்றி கூறுகின்றான். கிடைக்க பெற்றேன். அவ்விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பிரம்மத்துவம் பிராப்தமாகி போய் நான் நீ என்ற ஞானமே இல்லாமல் போய்விடுகிறது. அது எப்படிங்க? பொதுவா வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கண்ணனின் அந்த கீதா வஷளங்களை கேட்ட மாத்திரத்திலேயே நான் பிரம்மபாவமாக மாறிவிட்டேன் அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட இங்க அர்ஜுனனுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? கண்ணன் சொல்லிட்டு இருக்கான், சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பிரம்ம பாவத்திற்கு சென்று விடுகின்றான் என்கிற மாதிரி தருகிறது. ஆனா நமக்கு வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? சிரவணம் அப்படிங்கிறது கேட்கிறது. கேட்கிறதுங்கிறது முதல் படி. அதுக்கப்புறம் மனனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ கீப் ஆன் திங்க் பண்ணணும். எது வரைக்கும் திங்க் பண்ணணும் அப்படின்னா, நீ கேட்ட விஷயத்துல 100% சந்தேகமற நீ திங்க் பண்ணணும். அப்படி நீ திங்க் பண்ணி அது ஒத்துக்கிட்ட பிறகு நீ உன் அனுபவத்துக்குள்ள நீ போகணும் அப்படின்னு 3 ஸ்டெப்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ இப்போ அந்த 100% சந்தேகம் வர அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதாவது இப்ப நான் உங்களுக்கு கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பேர்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். இந்த ஹையர் நாலேஜ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். அனைத்தும் ஒன்றுங்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அனைத்தும் ஒன்றுங்கிற தத்துவத்தை புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அனைத்தும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒன்று எது அப்படின்னா கண்ணன்னு வச்சுக்கோங்க. அவனே இந்த உலகமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க என்று நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சரியா? இப்ப இதை கேட்கும்போது அது ஏன் நம்ம எடுத்த உடனே அந்த கண்ணன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா, சந்தேக மற, அதாவது 100% சந்தேகமற அனைத்தும் நான் என்ற தத்துவம் புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு சித்த சுத்தி அவசியப்படுகிறது. அதாவது கர்மயோகமும் பக்தி யோகமும் முதல் படிகளாக இருந்து அதிலெல்லாம் ஏறி மனதை சுத்திகரித்தவனுக்குத்தான் அனைத்தும் நான் என்ற அந்த ஞான விஷயங்கள் சுலபமாக எட்டும். அதன் காரணமாக அப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, அது கிருஷ்ணா ஃபீல் என்ற அடிப்படையில் அனுபவிக்க முற்படுங்கள் அப்படின்னு சொன்னோம். எடுத்த உடனே அந்த ஞான யோகம்ன்றது அவ்வளவு ஈஸியா வராது. புரிஞ்சுக்க முடியாது. அதாவது மனனம் 100% டவுட்லெஸ்ஸா புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தர்களாக இருந்த காரணத்தினால் பிளைண்டாவே நம்பிடுவேங்க. கண்ணன் அனைத்துமாக இருக்கின்றான், கண்ணனே அனைத்தையும் செய்கின்றான், ஆட்டுகின்றான், ஓரளவுக்கு நம்ம அனுபவபூர்வமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்வதனாலேயும் நமக்கு கண்ணன் மேல பக்தி இருக்கிறதுனாலையும் அது பிளைண்ட் பக்தியாவே இருக்கட்டும். கண்ணன் யாருன்னு புரிஞ்சுக்காமலேயே வர்ற பக்தினை கூட வச்சுக்கிட்டோம். பட் ஸ்டில் அந்த நம்பிக்கை நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா பக்தி பாவத்தை கொடுக்கின்றது. சரியா? அப்போ அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பேர்ல அனைத்தும் கண்ணன் அப்படின்னு பார்க்கணும். கண்ணன் தான் எவனாவது வில்லனா வந்தா கூட கண்ணனே வில்லன் வேஷத்தில் வருகின்றான் என்றெல்லாம் பாருங்கள் என்று நாம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் 100% சாத்தியமாச்சா அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராவே சாத்தியமாச்சுன்னு சொல்லலாம். பட் ஆகல. ஏன் ஆகலைன்னா வி கேனாட் பிலீவ்ங்க. அவ்வளவு ஈஸியா நம்ம மனசு ஏத்துக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அனைத்தும் கண்ணன்ங்கிற விஷயத்தோட 100% ஏத்துக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஓரளவுக்கு ஏத்துக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம ரிலாக்சேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா 100% டவுட்லெஸ்ஸா கிளாரிஃபை கிடைக்கிறது. அதான் ஞானம் இல்லாம பக்தி இல்ல, பக்தி இல்லாம ஞானம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பக்தியா மாத்துறோம். பக்தி வளர வளரத்தான் ஞானம் ஏறுது. ஸோ இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இப்போ இங்க என்ன இதுக்காக தேவையில்லாம போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்க என்ன சொல்லியிருக்கான் சஞ்சயன்?
கேட்ட மாத்திரத்திலேயே நான் பிரம்மபாவத்தை அடைந்தேன் அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லியிருக்கான். சரியா? விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பிரம்ம தத்துவம் பிராப்தமாய் போய் நான் நீ என்ற ஞானமே இல்லாமல் போய்விடுகிறது. அத்வைத சொரூபமாகவே மாறி போய் விட்டேன் என்று சஞ்சயன் ஃபீல் பண்ணுகின்றான். சரியா? அதுக்காக தான் நான் இப்படி ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, மீனிங் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். முழுமையாக உள்வாங்கும் போது பூரண சித்த சுத்தம் இருப்பவனாக இருக்கும் பட்சத்தில் சிரவணம் கேட்டு முடிக்கும் போது அவன் பிரம்மபாவத்துல தாங்க இருப்பான். கேட்டு முடிக்கும் போதே பிரம்மபாவத்துல தான் இருப்பான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மரணம், செகண்ட்ல மரணமாகும், செகண்ட்ல அனுபவம் ஆகும், நிதித்தியாசனம் ஆயிடும். டவுட்ங்கிறது இடமே இல்லாம புரியும். எப்போ டவுட்டுக்கு இடம் இல்லாம புரியணும்னா மனசு சுத்தமா இருக்கணும். சுத்தம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஆசை இல்லாமல் இருக்கணும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ நம்ம வந்து இந்த மாயான்னு புரிஞ்சுக்கிறது நிறைய நாலேஜ் கொடுத்திருக்கோம். சோ ஓரளவுக்கு மனசு பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த சிரவணமே உன்னை நிதித்தியாசனத்திற்கு அழைத்து செல்லுவிடும் அற்புதத்தை காண முடியும் அப்படிங்கிறத நான் சஞ்சயின் வாயிலாக புரிந்து கொள்கின்றேன். நான் ஞானதேவர் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஞானதேவர் உட்காந்துக்கிட்டு பல நாட்கள் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் பண்ணாரானா ஒண்ணுமே இல்லை. அண்ணா வந்தாரு, எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னாரு, முடிஞ்சு போயிடுச்சு கதை. சரியா? சோ அந்த அளவுக்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் என்றால் சிரவணமே, அதாவது வெறும் அந்த கேட்ட ஞானமே நம்மை அனுபவமாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. எந்த கிருஷ்ணனுடைய சொரூபத்தில் சகல யோகங்களும் தேடிக்கொண்டு வந்து கூடிக்கொள்கின்றனவோ அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாக்கியங்களை ஸ்ரீ வியாசருடைய கிருபையால் நான் சுலபமாக கேட்க பெற்றேன். கிருஷ்ணனுடைய சொரூபத்திலேயே சகல யோகங்கள்னா என்ன இல்லை, இருக்கிறதுனால தானே தியானம், பக்தி, ஞானம், கர்மயோகம். ஏன்னா அவனுடைய சொரூபத்திலேயே சகல யோகங்களும் இருக்கு. சகலாங்க யோகங்களும் இருக்க பெற்ற அந்த கிருஷ்ணனுடைய வாக்கினால் நான் இதை ரிசீவ் பண்ணினேன், அதனால நான் பிரம்மபாவத்தை அடைந்தேன் என்று மீண்டும் கொள்கின்றான். மீண்டும் வியாசருடைய கிருபையையும் நினைத்து அவன் சந்தோஷப்படுகின்றான். பகவான் தானே தன்னை காட்டிலும் வேறான அர்ஜுனனாய் நடித்துக் கொண்டு அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக செய்து கொண்டு இந்த வாக்கியங்களை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அப்படிப்பட்ட வாக்கியங்களை என் காதுகள் கேட்கும்படியான பாக்கியத்தை படைத்தன. இப்படி செய்து வைத்த ஸ்ரீகுருவின் சுதந்திரமான சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்லி தீர்வே. இது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்னா அர்ஜுனன் வேற, கண்ணன் வேற. அர்ஜுனன் வந்து அறியாமையில் இருப்பவன், இவன் ஞானி, இவன் குரு, இவன் சிஷ்யன் கேள்வி கேட்டான், குரு பதில் சொன்னார், அவனை நிமித்தமாக வைத்து நமக்கெல்லாம் கூட கீதை என்னும் பாடத்தை கொடுத்தார். இதை நம்ம பொதுவா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது. சரியா? அத்வைத சித்தாந்தத்தில் இருந்து நீங்கள் கண் கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இங்கே இந்த வியாசனுக்கு இப்ப பிரம்மபாவம் வந்துருச்சு இல்லையா? அப்ப அனைத்தும் ஒன்றுன்ற ஒரு முழுமையான பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவன் என்னத்தை பார்ப்பான்? அங்க இருக்கிறது ஒன்னதான் பார்ப்பான். அந்த ஒண்ணு யாரு? நான்னு பார்ப்பான் அல்லது கண்ணன்னு பார்ப்பான். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இந்த கண்ணன் கீதை என்னும் சம்பாதத்தை எப்படி செய்திருக்கின்றான் என்றால் தன்னையே அர்ஜுனன் என்று ஒரு வடிவமாக வைத்துக் கொண்டு தானே கேள்விகளை கேட்பவனாகவும் தானே பதில் சொல்பவனாகவும் அமைந்து தனக்குள்ளேயே தான் பேசிக் கொண்டதுதான் பகவத்கீதை. சரியா? இந்த அத்வைத சித்தாந்தமா நீங்க பார்க்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதிசங்கரனுடைய புக்ஸ், இன்னும் நிறைய கிரந்தங்கள் லைக் விசாரசாகர், பஞ்சதசி ஈவன், இதுல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுதுறவரு ஒருத்தர் தான். இந்த ஆத்தர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுறவரு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது என்னென்ன சந்தேகங்கள் எழக்கூடும் அப்படிங்கிறத இவராவே யூகிச்சு என்னென்னலாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு, அந்த சந்தேகங்களுக்கு இடம் அளிக்காத அளவுக்கு நாமளே வந்து அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவராவே வந்து ஒரு பூர்வ பட்சம் அப்படி இப்படின்னு ஒரு பேர் வச்சுப்பாங்க. சரியா? அதாவது அர்ஜுனனை சிஷ்யனா வச்சுக்கிட்ட மாதிரி அந்த புக்ல வந்து அவங்களாவே ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவன் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் இவங்க வந்து எடுத்துட்டு போற நடை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அதே தான் கிட்டத்தட்ட இவன் ஃபீல் பண்றான். யார் ஃபீல் பண்றாங்கன்னா சஞ்சயன் ஃபீல் பண்றான். இங்க அத்வைத பாவத்துக்கு வந்தாச்சு, இருக்கிறதே ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. அப்ப எல்லாமே வேஷம், நடிப்பு, நாடகம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா?
இப்போ அத்வைத பாவத்துக்கு வந்துட்டோமோ, அப்ப இங்க நடக்கின்ற செயல்கள் எல்லாம் உண்மையற்ற செயல் அப்படின்னு ஆயிடும். இங்க ரெண்டாவும் பார்க்கணும்னாமா உண்மையற்ற செயல் தான். இப்ப என்ன ஆச்சு? கிருஷ்ணன், அர்ஜுனன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சுட்டி காட்டிடுறேன். நானே அர்ஜுனன், ஆனால் அர்ஜுனன் நான் அல்ல. அப்படின்னு ஒரு இடத்துல கண்ணன் சொல்லியிருக்கான். ஏன் சொன்னான்? ஏன்னா கண்ணன் அப்படிங்கிறவன் பிரம்ம பாவத்தில் இருப்பவன், அனைத்தும் நான் என்று உணர்ந்தவன், அவனேதான் அர்ஜுனனாக இருக்கின்றான் என்பதை தெளிவாக தெரிந்தவன். அர்ஜுனனும் நானே பிரம்மம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, பிரம்மமே தான் ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மமே தான் எல்லா ஜீவன்களாக இருக்கு. இப்போ ஒண்ணுதான் எல்லாமே இருக்கு, எல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? கண்ணனுக்கு தெரியும். அப்போ அப்படி ஒரு ஜீவன் தான் யாரு? அர்ஜுனன். அப்ப அர்ஜுனன் வேற, கண்ணன் வேறயா? பிரம்மம் தான் அர்ஜுனனாகவும் இருக்கிறது, பிரம்மம் தான் இங்கே கண்ணனாகவும் இருக்கின்றது. ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. வேஷத்தில் இவன் அறியாமையில் உள்ளவன், இங்கே வேஷத்தில் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் இருப்பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். சரியா? யாருக்கு தோணும்? அறியாமையில் இருக்கிறவனுக்கு தான் அந்த டிஃபரன்ஸ் தோணும். ஆனா பிரம்ம பாவத்துல இருக்கிறவனுக்கு, கண்ணனுக்கு அர்ஜுனனை எப்போதும் தன்னை விட்டு வேறானவனா அவன் நினைத்து, அர்ஜுனன் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எவரையுமே உங்களையும் எங்களையும் கூட அவனை விட்டு வேறானவனாக அவனால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே இருப்பது அவன் மட்டும்தானே. அவனே இங்கே எல்லாமாக இருக்கின்றான் என்ற உணர்வோடு இருக்கின்ற அவன் எப்படி இந்த கீதையை சொல்லியிருப்பான்? கரெக்ட் தானே சஞ்சயன் சொன்னது அப்படின்னா? அப்ப சஞ்சயன் என்ன ஃபீல் பண்றான்? கண்ணனே அர்ஜுனனாக இருந்து கொண்டு கண்ணனே கண்ணனிடம் கீதா உபதேசத்தை செய்து கொண்டான் அப்படின்னு சஞ்சயனுக்கு ஃபீல் ஆகுறதுல ஒரு ஆச்சரியம் இல்லையே. ஏனென்றால் கண்ணன் பிரம்ம பாவத்தில் திளைப்பவன். அவன் தன்னை விட வேறாக எவரையும் பார்க்க அறியாதவன். இங்கே யாரிடத்தில் எதை பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் தன்னிடத்திலே தான் பேசுவதாகவே உணர்பவன். அவன் இதை வெறும் மாய லீலைக்காக அனைத்தையும் நானே நானே என்ற உணர்வோடு மாய லீலை புரிபவன் கண்ணன் என்ற ஒரு முழுமையான அத்வைத சித்தாந்தம் அந்த யாருக்கு ஏற்படுகிறது? சஞ்சயனுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவனும் பிரம்மபாவத்துக்கு வந்துட்டதுனால இது ரொம்ப ஈஸியா அவனுக்கு புரியுது. அதனால அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இங்கே அர்ஜுனன் என்று தனியாக ஒன்று இருந்து, கண்ணன் என்று இன்னொருவன் இருந்து, ஒன்று இன்னொன்றுக்கு சொன்னது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. இங்கே ஒன்றே அதுவாய் இருந்து, அதுவே அதுவுக்கு இந்த கீதா உபதேசத்தை செய்து கொண்டது போல் நான் உணர்கின்றேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். சரியா? இங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். நான் போன ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கேள்வி கேட்பவன் வேறு, சொல்லுபவன் வேறு என்ற துவைத பாவம் இல்லைன்னா இந்த சம்வாதம் நடக்காது. துவைதமாவே போயிருச்சுன்னா சுகம் கிடைக்காது. ஆனா அந்த சஞ்சயன் எப்படி பார்த்தான்? ரெண்டையும் மிக்ஸ் ஆனதை பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்போ துவைத பாவத்தில், அதாவது ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே துவைத பாவத்தில் இருந்து அந்த சம்வாதத்தை நடந்ததாக நான் கண்டேன் அப்படின்னு ஒரு சஞ்சயன் பார்த்ததா நான் சொன்னேன் இல்லையா? சோ அதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இங்கே அத்வைத பாவத்தோடு, ஆனால் இங்கே துவைத பாவம் அத்வைத பாவம்னா யாரு? கண்ணனும் அர்ஜுனனும் ஒன்றுங்கிறது அத்வைத பாவம். ஆனாலும் இங்கே கீதா சாஸ்திரத்தை இவனே அவனாக இருந்து கொண்டு அப்படின்னா துவைதமாக இருந்து கொண்டு இந்த ஒரு கீதா உபதேசம் நடைபெற்றது அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துலயும் ஷேர் பண்ணியிருக்கிறதாக நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஓகேவா? தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அப்படிப்பட்ட வாக்கியங்களை என் காதுகள் கேட்கும்படியான பாக்கியத்தை படைத்தன. சோ அந்த மாதிரி ஒரு அத்வைத சித்தாந்தத்தில் இருந்து கொண்டு அத்வைதமாகவே இருந்த கண்ணன் பேசி அந்த விஷயத்தை என் காதுகள் கேட்க பாக்கியம் கிடைத்தன. இப்படி செய்து வைத்த ஸ்ரீகுருவின் சுதந்திரமான சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்லி தீர்வேன். அகைன் அர்ஜுனனே இது சஞ்சயனே பிரம்மபாவத்துக்கு வந்துட்டான்ல, இப்ப எதுக்கு வந்து குருவை பத்தி புகழ்றாரு அப்படின்னா, அகைன் பிரம்ம பாவத்தில் இருந்து கொண்டு துவைத பாவத்தில் இருப்பதாக நீங்கள் பாவனை பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்ரீகுருவை பார்க்கும்போது அந்த ஃபீல் வருமா இல்லையா? எனக்காக என்ன சஞ்சயன் பாருங்க இவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். சரியா? அர்ஜுனனாவது போர்க்களத்துல போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இவன் சும்மானாச்சுக்கு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம கீதை, அதாவது பிரம்ம உபதேசம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதை அவனுக்கு காதுக்கு கிடைச்சது அப்படிங்கிறப்போ அவனுக்கு கிருஷ்ணன் மேல என்ன ஃபீல் வரும்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஐயோ கண்ணா, எனக்கா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்று அவன் அந்த கன்னடத்தில் பூரிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கண்ணனாகவே மாறிவிட்ட பிறகும் கூட அந்த லீலையில அவன் இப்படித்தானே இருப்பான். ஞான பக்தனாகத்தானே இருப்பான். என்ன கேட்கலையா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? So this is what has been explained in that sloka.
சோ இப்படி செய்து வைத்த ஸ்ரீ குருவின் சுதந்திரமான சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்லி தீர்வேன். சோ முழுமையான பிரம்மபாவத்தை அடைந்துவிட்ட பின்பும் கூட இந்த மாயையிலே கண்ணனை குருவாய் ஏற்றுக்கொண்டு அந்த சஞ்சயனை தன்னை சிஷ்யனாக வைத்துக் கொண்டு அவரை எண்ணி எண்ணி பூரிக்கும் அந்த சுகத்தையும் அனுபவிப்பான். பிரம்மபாவத்தில் இருந்து கொண்டே இந்த சுகத்தை அனுபவிப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கண்டினியூஷன் தொடருது அடுத்த ஸ்லோகத்துல. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மறுபடியும் சஞ்சயன் ஆச்சரியத்துக்கு வசப்பட்டு போனான். முதல்ல ஸ்டன் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த ஸ்டன்னுல இருந்து கொஞ்சம் அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சாரு. பேசும்போதே மறுபடியும் கண்ணனை எண்ணி எண்ணி இப்ப துவைத பாவம், அத்வைத ஸ்வரூபம். அத்வைத ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டே துவைத பாவம் அப்படின்னு 3ஆ பிக்ஸ் பண்ணி பேசுறேன் பாருங்க. பியூர் அவ்யக்தத்துல இருக்கிறது, ஸ்டன் ஆயிடுறது. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறது. அவ்யக்த பரபிரம்ம நிலை. அப்புறம் கீழே இறங்கி அந்த ஒன்றுபட்ட நிலையை விட்டுடாம துவைதமா இருந்தும் பேசுறது. மறுபடியும் அங்க போறது, திருப்பி இங்க வருது அப்படிங்கிற மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். ஆனா போன ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு சாத்வீக சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கும் அந்த பிரம்மபாவத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஐ திங்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்டட் டு ரிப்பீட் இட் அகைன் நவ். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மறுபடியும் சஞ்சயன் ஆச்சரியத்திற்கு வசப்பட்டு போனான். கண்ணனை பத்தி அப்படியே அவனுடைய கிருபையையும் அவனுடைய லீலையையும் அவனுடைய ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு சாக்கடையாக இருந்த என்னை திடீர்னு சந்திரமா மாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? மாத்தினவன் மேல என்ன ஃபீல் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியாத குப்பையா இருந்துகிட்டு இருந்தேன். அந்த கீதையை கேட்ட உடனே என்னை வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஸ்வரூபமாகவே மாற்றிவிட்டு அந்த பேரானந்தத்தில் திளைக்க வைக்கின்றான் அப்படிங்கிறப்போ அதற்கு காரணமானவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா? நீ ரெண்டும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சதுனாலதான் அந்த விஷயம் வந்தது. எல்லாமே வச்சுக்கோ. ஸ்டில் நன்றி உணர்வு. கங்கை சமுத்திரத்தில் விழுந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் விழுந்து நன்றி பாராட்டி கொண்டு இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு ஃபீலை தான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, சஞ்சயன் ஆச்சரியப்பட்டு வசப்பட்டு போனான். அதனால் ஒரு ரத்தினத்தின் காந்தி அதற்குள்ளேயே அடங்கி போனால் எப்படியோ அப்படியே அவன் மெய்மறந்து போனான். ரத்தனத்தின் காந்தி அப்படின்னா பளபளப்பு, சரியா? அந்த ரத்தினத்தின் காந்தி அதற்குள்ளேயே அடங்கி போனால் எப்படியோ அப்படியே மெய்மறந்து, மொத்த பளபளப்பும் உள்ளேயே இருக்கும் போது அவன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதை எக்ஸ்பிரஸ் பண்றான். எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எல்லாமே அடங்கிருச்சு உள்ள. அடங்கி போயிட்டு மறுபடியும் அவன் வந்து ஸ்டன் ஆயிடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெய்மறந்து போனான். ஹிமப்பர்வதத்தின் மேல் இருக்கும் தடாகம் சந்திரோதயமானவுடன் பனிக்கட்டியாய் கட்டிப்போய் மறுபடியும் சூரியோதயத்தில் உருகி போவது போலே சஞ்சயன் இந்த கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதத்தை சிந்திக்கும் போதெல்லாம் அவன் தேகம் பரவசட்டுப்பட்டு போய் சற்று நேரம் சென்று திரும்பவும் தேகத்தின் உணர்ச்சியை அடைந்து கொண்டிருந்தன. அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளோட நிறைவு செய்கின்றார். இமப்பர்வதத்தின் மேல் இமயமலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பனிக்கட்டியா தான் இருக்கும். ஆனா எப்ப பனிக்கட்டி ஆகும்? கூலானா பனிக்கட்டி ஆகும், ஹாட் ஆனா உருகும். இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்ப கூல் ஆகும்? சூரியன் போயிட்டான்னா, அதாவது சந்திரன் உதயமாகும் போது கூலிங்கா இருக்கும், சூரியன் உதயமானவுடன் ஹீட்டா இருக்கும். இதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதை வச்சு அவர் என்ன ஒரு கவி நயத்தை புகட்டுகிறார் என்றால், சந்திரன் உதயமானவுடன் அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகுது? இறுகி கட்டியாயிடுது. சூரியன் வந்த உடனே இலகி வந்து போக ஆரம்பிச்சிடுது, சரியா? இப்போ அந்த சூரியன் இலகி போவது என்பது அவன் அந்த துவைத பாவத்திலே பேசுவது, அந்த அன்பை, அந்த பிரம்ம பாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சந்திரன் உதயத்துல வந்து கட்டி போறது அப்படிங்கிறது கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதத்தை கேட்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அவன் இறுகி போய் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றான், திருப்பி ஸ்டன் ஆயிடுறான், திருப்பி எக்ஸ்பிரஸ் பண்றான். இந்த கீதா அப்படின்னா கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதம் அப்படிங்கிற இந்த கீதையை அவன் நினைக்கும் போதே ஸ்டன் ஆயிடுறான். அப்புறம் மறுபடியும் வெளியில வந்துட்டு பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றான் என்ற நிலைமைக்கு இந்த சஞ்சயன் ஆகி போனான் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.